ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாம் இருக்கின்ற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு நட்பு கொள்வதில் கவனம். அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அன்பானவர்களே, 2 பேர் நண்பர்கள். அதில் ஒருவன் மிகவும் நல்ல பணக்காரன், மற்றொருவனோ ஒரு ஏழை. சராசரியான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். இருவரும் மிகவும் நட்புடன் பழகினார்கள். ஒரு நாள் அந்த பணக்கார நண்பனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதிக பணம் தேவைப்பட்டது. அவன் முகம் வாடி இருந்தது. அவனை பார்க்கும் போது ஏதோ அவனுக்கு ஒரு பிரச்சனை இருப்பதாக இந்த நடுத்தர வர்க்கத்தில் உள்ள அந்த நண்பன் அவனை பார்த்து, உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் சோர்ந்து போய் இருக்கிறாய் என்று சொன்னபோது, சடீர் என்று கோபமான முகத்தோடு, எனக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியுமா, என்னால் இவ்வளவு பண தேவையை உன்னால் சந்திக்க முடியுமா என்று ஆக்ரோஷமாய் கேட்டான். அப்பொழுது அந்த ஏழை நண்பன் சொன்னான், அரை மணி நேரம் எனக்கு கொடுக்க முடியுமா? அரை மணி நேரத்தில் என்ன செய்துவிட முடியும்? உன்னால் ஏதாயிலும் செய்ய முடியுமா என்று அவனிடத்தில் மறுபடியும் கோபமாய் பேசினான். அரை மணி நேரம் எனக்கு கொடு, உன் கடனை நான் அடைக்கிறேன் என்று சொல்லி வேகமாய் அவன் கடந்து போய் தான் பழகின நண்பரிடத்திலே, என்னுடைய நண்பன் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கிறது, ஆகவே நீங்கள் உதவி செய்யுங்கள் சொன்ன போது உடனடியாக அந்த நண்பர்கள் பணங்களை கொடுத்தார்கள். அரை மணி நேரத்திற்குள் இந்த நடுத்தர குடும்பத்தில் உள்ள ஏழை நண்பன் அவனுக்கு தேவையான அத்தனை பணத்தையும் கொண்டு வந்தான். அவன் சொன்னான், எப்படி உன்னால் முடிந்தது? நண்பா, எப்பொழுதும் பணத்தை மாத்திரம் குறியாக வைக்காதே, நல்ல நண்பர்களை தெரிந்து கொள். நான் பணத்தை வைத்து உன்னிடத்தில் பழகவில்லை, என்னை சுற்றிலும் இவ்வளவு நண்பர்கள் இருக்கிறார்கள், உனக்கு ஒரு நெருக்கம் என்று நான் சொன்ன உடனே அவர்கள் உதவிக்கரம் நீட்டினார்கள். ஆகவே நல்ல நண்பர்களை நீ உன் வாழ்க்கையில் தெரிந்து கொள் என்று அவனுக்கு ஆலோசனை கூறினான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நண்பர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தகப்பனுடைய சிநேகிதத்தினை விட்டுவிடாதே என்று வேதாகமத்தில் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏராளமான நண்பர்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் சேர்த்துக் கொள்ள சொன்னால், இந்த நண்பன் எப்படி அவனுக்கு உதவி செய்தானோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று முதல் ஆண்டவருக்கு பிரியமான நல்ல நண்பர்களை எனக்கு தேவை என்று விரும்புகிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த உலகத்துல ஆண்டவரே எங்களுக்கு நல்ல நண்பர்களை நீங்க கொடுங்க. ஆண்டவரே, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆமா ஆண்டவரே, கஷ்ட நேரத்திலையும் எங்களை நேசிக்கிற, கஷ்ட நேரத்திலும் எங்களுக்கு உதவி செய்கிற, நாங்கள் சோர்ந்து போகும்போது எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற நண்பர்களை தெரிந்து கொள்ளவும், அப்படிப்பட்ட நண்பர்களோடு ஐக்கியமாய் இருக்கவும் எங்களுக்கு பலனும் கிருபையும் தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருப்பான்னு சொன்னால் உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நண்பர்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் உங்களுக்கு நிறைவான நல்ல நண்பர்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.